டேய் குட்டி பயலே, என் அக்காவை உதப்பியா நீ? நீ மட்டும் வெளியே வா. ஏன் சித்தி உன்ன யார்கிட்டயும் தரவே மாட்டேன். நானே தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பேன். ஏய் பாத்துடி, எப்ப பாரு குழந்தை கர்ப்பம்னு பேசி கடுப்பேத்துறாங்க. ஊர் உலகத்துல யாரும் குழந்தை பெத்துக்கலையா? இவ மட்டும் தான் அதிசயமா குழந்தை பெத்துக்கிறாளா? இங்க நின்னு கேட்டா நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஆமா ஆமா, குழந்தைய தூக்கி கொஞ்ச உங்க மாமியார் விட்டுருவாங்க பாரு. எப்பன்னு பேருன்னு பார்க்க ஆசையா இருக்காங்க. பாவம், ரொம்ப ஏங்கிதான் போயிருக்காங்க போல இருக்கு. சீமந்தத்தையே தடபுடல செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, இருக்காதா பின்ன. அக்காங்க 2 பேருக்கும் இன்னும் எதுவுமே உண்டாகல. அந்த ஏக்கம் தாமா அத்தைக்கு அதிகமா இருக்கு. ஆமா, வருத்தப்படலனாலும் ஊர்ல இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? பேரம் பேத்தி இல்லையா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு கேட்டு உயிரை எடுத்துருவாங்களே. ஆமாமா, சுபாக்கா அவங்க ஊருக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவாங்க. ஏமாக்கா இப்பெல்லாம் எங்கேயும் போறது கூட இல்ல. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அடுத்தவங்க சந்தோஷத்துல இப்படி எல்லாம் சொல்லி நோகடிக்க கூடாது. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் விஷயம்க்கா. அப்போ நீயும் அப்படிதான் தள்ளி போட்டிருக்கிய இந்திரா? என்னம்மா, என்ன தள்ளி போடுற? எனக்கு எதுவும் புரியல. ஏய், புரியாத மாதிரி கேட்காத. இப்பவே ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கௌதமும் நீயும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? மா, என்னம்மா நீ கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? போமா. என்னடி நீ ஊர்ல உலகத்துல நடக்காதியா கேக்குறேன்? ஒரு அம்மாவுக்கு பொண்ணுங்க சந்தோஷமா இருக்காளுங்களான்னு தெரிஞ்சாதானே நிம்மதியா இருக்கும். ஏ இந்திரா, நீ உண்மையை சொல்லு. பரீட்சை படிப்புன்னு சொல்லி ஏதாவது தள்ளி இல்லி போட்டிருக்கியா? மா, இப்பதானே அவ சொன்னா இதெல்லாம் பர்சனல் விஷயம் கேட்க கூடாதுன்னு. நீ போ, இதெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத. ஏண்டி என்ன துரத்துறதுலயே இருக்க நீ? மா, எனக்கு பசிக்குது. அதான் வந்த உடனே ஏதோ உருண்டை குழம்பு செஞ்சு தரேன்னு சொன்னல. போ, போய் செய் போ. இல்லடி, நான் கேட்டுட்டு போறேன்டி. நீ போமா. என்னமோ அக்காவும் தங்கச்சி என்ன மிரட்டுறதுலயே இருக்கீங்க. போறேன். கிளாஸ கொடு. சரிடி, அம்மாக்கு இங்க நடக்கிறது என்ன தெரியும்? இதோ தெரியாம கேட்டுட்டாங்க. நீ கவலைப்படாத இந்திரா. சரிக்கா. பெரியவங்க இப்படி ஆசைப்படுறது நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு குழந்தை பிறக்கணும் தாண்டி. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. நீ இத மனசுல போட்டு வருத்திக்காத. இல்லக்கா, எனக்கு புரியுது. நான் நல்லாதான் இருக்கேன். நீ நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ரெஸ்ட் எடு. நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கதிர் வந்துட்டானா? அவர் வந்துட்டார் சார், கேபின்ல தான் இருக்காரு. ஓகே. பாஸ். கம் இன். பாஸ், நான் ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன் பாஸ். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? பாஸ் பாஸ், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அவங்க நம்ம ஆப்போனன்ட் கம்பெனி தான். என்ன செஞ்சு நம்மள காலி பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு ஓகேவா? ஆனா நான் தான் பண்றேங்கிறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது.
ரகசியமா இருக்கணும் சரியா? பாஸ் அதெல்லாம் பிரச்சனையே வராம இந்த திவ்யா பாத்துக்கிறேன். ம். சரி சொல்லு, வேற என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லு. பாஸ் எல்லாமே டீட்டெயிலா பேசிட்டேன். இப்போ கௌதம் சார் எடுத்திருக்கிற 100 கோடி ரூபாய் ஆர்டரை நாம கௌதம் சாருக்கு தெரியாம ஆப்பனன்ட் கம்பெனிக்கு தரப்போறோம். அதான் பிளான். இதால நம்ம கம்பெனிக்கு தானே லாஸ் ஆகும். என்ன பாஸ் நீங்க லாஸ் ஆக தானே இதை செய்யறோம். இருந்தாலும் பாஸ் அந்த ப்ராஜெக்ட் அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கௌதம் சார தலை மேல தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. இப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா கௌதம் சாரோட நிலைமை அவ்வளவுதான். அவ்வளவுதான்ல. கண்டிப்பா அம்மா கௌதம ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்ளோ லாஸ் எல்லாம் பார்த்தா அப்பாவுக்கு பயங்கரமா கௌதம் மேல கோவம் வந்துரும்ல. பாஸ் அப்புறம் கௌதம் சார இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் கதிர் பாஸ் மட்டும்தான் இந்த ஆபீஸ்ல கிங். ஓகே, நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன். சுபா, இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது செக் பண்ணீங்களா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் நாங்க எங்கேயும் போனதில்ல. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஆமா டாக்டர், எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு பெருசா தோணுனதே இல்ல. இப்ப கூட இவ வருத்தப்படுறாளேன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லையா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இருக்க டாக்டர், இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க ரிப்போர்ட்ஸ ரொம்ப நேரமா பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களா? நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். நீங்க பயந்ததுல தப்பில்ல சுபா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்க எதுக்கு கண்ட மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்க? இப்ப பாருங்க, உங்களுக்கே அது கெடுதலா வந்துருச்சு. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்களா மருந்த வாங்கி சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ஏ இந்திரா, நான் சொன்னதே காதுல வாங்கிக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. இது வரைக்கும் நான் தலைவலிக்கு கூட மாத்திரை கூட போட்டதே இல்ல. தலை வலிச்சதுன்னா தைலம் தேய்ச்சிக்கிட்டு தலையில துணியை கட்டிக்கிட்டு தூங்குவேன் தவிர மாத்திரை எல்லாம் நான் போட்டதே இல்லம்மா. அப்போ டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தானக்கா சொன்னாங்க? நீங்க நல்லா செக் பண்ணீங்களாக்கா? அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டேன் இந்திரா. நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எந்த மருந்து இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்ல. என்னோட பிளட்ல எப்படி இது கலந்துருக்கும்? எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் குழப்பமாவே இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா.